மகளிர் மருமகளை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா அபிராம் நேச்சர் பார்த்திங்க அப்படின்னா தன்னோட பையனாக நினச்சி வளர்த்த நவீன் அப்படிங்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா கனடாவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. துளசிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அபிராம் நேச்சர் வந்து நவீனை உடனே இங்கே கிளம்பி வான்னு சொல்லி வர வச்சுருவாங்க. ஸோ நவீனை வந்து எதுக்காக வர வச்சுருக்காங்க, ஒருவேளை நவீனை வந்து துளசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா அப்படிங்கிற டவுட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எப்படியோ இவன் இந்த வீட்டை விட்டு போனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் நினைப்பாங்க. இந்த சின்ன தம்பிக்கு இந்த துளசிக்கு தான் கல்யாணம் நடக்கும்னு பார்த்தா இப்போ இந்த நவீனுக்கும் இவனுக்கும் நடக்கும் போலயே இவ கனடால தான் செட்டில் ஆகணும்னு இருக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களாம் துளசியை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. நவீன் பார்த்திங்க அப்படின்னா ஊர்லேருந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா துளசியோட கண்ணில் வந்து இந்த மாதிரி மாஸ்க் ஒன்று போட்டுக்கிட்டு துளசியோட வந்து கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டுவாங்க. உடனே அதுக்கப்புறம் மாஸ்க் எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும் நவீன் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கும் அவங்களுக்குலாம் நான் கிஃப்ட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தைரியமாக இருக்க பொண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா துளசியாக சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அபிராமி நச்சர் நவீனை எதுக்காக வர வச்சுருப்பாங்க, உண்மையிலேயே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.